நெல்லையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்த கவின் கொலை வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்தது சிபிசிஐடி போலீஸ். ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள சுர்ஜித்தின் சித்தி மகன் ஜெயபால் என்பவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கின்றனர். நெல்லையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்த கவின் கொலை வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்தது சிபிசிஐடி போலீஸ். ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள சுர்ஜித்தின் சித்தி மகன் ஜெயபால் என்பவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஜெயபால் கைதின் மூலம் கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. நெல்லையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்த கவின் கொலை வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்தது சிபிசிஐடி போலீஸ். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்கி கேட்கலாம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். கவின் கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி மென்பொருள் பொறியாளரான கவின் மாற்று சமூகத்து பெண்ணை விரும்பியதற்காக படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சுர்ஜித் கைது செய்யப்பட்டார். அந்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் கைது செய்யப்பட்டிருந்தார். சுர்ஜித்தின் தந்தையான சரவணன் உதவி காவல் ஆய்வாளர் அவரும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடி வழக்குக்கு போனது மாற்றப்பட்டது. இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசாரின் இந்த துரிதமான விசாரணையில் தற்பொழுது கூடுதலாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் இந்த வழக்கு மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கவின் கொலை செய்யப்பட்ட பிறகு சுர்ஜித் அங்கிருந்து அருகில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு சென்றிருந்தார், ஊருக்கு சென்றிருந்தார். அவரது அம்மா வழி சொந்தமான அவரது சித்தி வீட்டுக்கு சென்றிருந்தார். அங்கு இருந்துதான் இவர் தந்தைக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது சுர்ஜித்தின் தந்தைக்கும் தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில், அதாவது குற்றப்புலனாய்வு சிபிசிஐடி போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே சுபாசினி கொடுத்த வாக்குமூலம், அவர் சித்தி வீட்டில் இருக்கக்கூடிய சுபாசினி தற்போது கொடுத்த வாக்குமூலம், அதே போல சுர்ஜித் கொடுத்த வாக்குமூலம், இந்த வாக்குமூலங்களை ஒப்பிட்டு பார்த்த அடிப்படையில் தற்பொழுது இந்த வழக்கில் உடனடியாக இருந்து குற்றச்செயலை மறைத்த குற்றத்திற்காக ஜெயபால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரையும் தற்பொழுது திருநெல்வேலி அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு தற்பொழுது மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்கின்றனர். இதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படுவார் என்றும் காவல்துறை தரப்பில் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு தற்பொழுது மிக முக்கிய திருப்பத்தை எட்டியிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கில் கவின் கொலை வழக்கில் மிக முக்கியமான ஒரு திருப்பமாக இது பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.